ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 71வது பாட்டு பார்க்க போறோம். நல்தவம் அனைத்து ஓர் நவையிலா உருப்பெற்று இவன் அடைந்தன பிறங்குவான்தனை சுற்றிய சீரையும் உழையின் தோற்றமும் முற்று உறப் பொலிதரு மூர்த்தியான்தனை. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நல் தவம் அனைத்தும் ஓர், நல்ல தவங்கள் அத்தனையும் சேர்ந்து ஒரு நவையிலா உருப்பெற்று குற்றமற்ற வடிவத்தை தாங்கி இவன் அடைந்த என இங்கே அடைந்துள்ளது என்று கூறும்படி பிறங்குவான் தனை விளங்குகின்ற ஒரு பெருமையுடையவனை சுற்றிய சீரையும் இடுப்பை சுற்றி அணிந்துள்ள மரவுரியையும் உழையின் தோற்றமும் மானை போன்றதொரு தோற்றமும் முற்றுற பொலிதரு மூர்த்தியாந்தனை முழுதும் பொருத்தமுற விளங்குகின்ற வடிவம் கொண்டவனை அப்படின்னு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டு முடிவு பெறல. மூர்த்தியாந்தனை வடிவம் கொண்டவனை அப்படின்னா அது இதுக்கு அடுத்த பாடல் சேர்ந்து 2 பாடல்களும் சேர்ந்துதான் கருத்து முற்று பெறுது. அதனால இது குலச்செய்யுள் வகையை சேர்ந்தது. நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல, அதாவது இவர் கலைக்கோட்டு முனிவனை வரவேற்கிறதுக்காக தசரதன் 3 யோஜனை தூரம் வந்தார் அப்படின்னு. அந்த கண்களால் எதிர்ந்தனன், அவர் கண்கள் செய்த பாக்கியம் அவரை தரிசித்தார், கலைக்கோட்டு முனிவனை தரிசித்தார் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பாட்டு கலைக்கோட்டு முனிவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவருடைய பிறப்பு, உறுப்பு, தொழில், தோற்றம் இதெல்லாம் சொல்லி அவ்வளவு பெருமை மிக்கவர் இந்த கலைக்கோட்டு முனிவர் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த 2 பாடல். அதனால இப்ப நம்ம இதை படிக்கும் போதே எப்படி கொண்டு கூட்டி படிக்கணும்னா, பிறங்குவான்தனை மூர்த்தியாண்டனை கண்களால் எதிர்ந்தனன் அப்படின்னு. ஏன்னா நான் குலக செய்யுள்னாலே ஒரு வினை சொல்லோ ஒரு பெயர் சொல்லோ கொண்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. அது மாதிரி இந்த முந்தின பாட்டுல இருக்க கண்களால் எதிர்ந்தனன் அப்படிங்கிறத கொண்டு இந்த 2 பாடல்கள்ல இருக்கக்கூடிய கருத்தை முடிவு செய்யணும் நம்ம. அதே மாதிரி இதுல நல் தவம் அப்படிங்கிறது நன்மை கூட்டல் தவம், அதைத்தான் நல் தவம் இல்லாட்டி நற்றவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மை விகுதி தொக்கி வர்றதுனால இது பண்பு தொகை. அதுல நவையில் நவைனா குற்றம்னு பார்த்தோம். அதாவது நவை இலா உருப்பெற்று குற்றமற்ற வடிவத்தை தாங்கியுள்ள கலைக்கோட்டு முனிவன் அப்படின்னு. இது நவைங்கிறத சொல்லுக்கு குற்றம், இழிவு, தண்டனை இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. நம்ம ஏற்கனவே 222வது பாட்டுல அந்த பெண்கள் கலைக்கோட்டு முனிவனை அவர்களுடைய இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நடத்தியே கூட்டிட்டு வந்தாங்கன்னு பாக்குற பாட்டுல நான் அந்த 222வது பாட்டை படிக்கிறேன், கேளுங்க. இன்ன பல்பகல் இறந்த பின் திருநல் நுதல் மடந்தையர் நவையில் மாதவன் தன்னை எம்மிடத்தினும் சார்தல் வேண்டும் என்று அன்னவர் தொழுதலும் அவருடைய ஏகினான் அவர்களுடன் சென்றான் அப்படிங்கிற பாட்டுல இதுலயும் நவையில் மாதவன் அப்படின்னா குற்றமில்லாத மிகப்பெரிய தவத்தை செய்துள்ள கலைக்கோட்டு முனிவன் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்கேயும் நவைனா குற்றம்ங்கிற பொருள்ல தான் வருது. அதே மாதிரி பிறங்குதல் அப்படிங்கிறதுக்கு சொல்லுக்கு உயர்தல், ஒலித்தல், வெளிப்படுதல், வளர்தல் இந்த மாதிரிலாம் நிறைய அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் தவிர துலங்குதல் அல்லது விளங்குதல் அப்படிங்கிற பொருள், அதாவது கிளிட்டர் ஆகுதுன்னு சொல்றோம்ல, துலங்குறது அந்த அர்த்தத்துலதான் இங்க வருது. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பாட்டுல எப்பேற்பட்ட தன்மை கொண்டவன் அப்படின்னா பிறங்குவான் தனை, ஒளி வீசக்கூடிய தன்மை கொண்டவனை அப்படின்னு. நம்ம 249வது அதாவது முந்தின பாட்டுல பார்க்கும் போதே பிதிர்ந்தது எம் மனத்துயர் பிறங்கல் என்று கொண்டு அதிர்ந்து 7 முரசுடை அரசர் கோமகன் அப்படின்னு பாக்குற இடத்துல நான் உருவகம்னு சொல்லியிருப்பேன்ல. அதாவது துன்பம் எப்பேற்பட்ட துன்பம்னா ஒரு பெரிய மலையளவு துன்பம் அப்படின்னு சொல்ற இடத்துல எம்மன துயர் பிறங்கல் அப்படின்னு. அது நம்ம மலைன்னு ஏன் பிறங்கு கூட்டல் கல், ஒரு ஒளி வீசக்கூடிய கல், அது மலை. அதனாலதான் பிறங்கல்னாலே மலைன்னு நம்ம அர்த்தம் பண்ணோம்.
அதாவது பொதுவாகவே மலை வந்து இப்போ பகல் நேரத்தில் பார்த்தோம்னா சூரிய வெளிச்சம் பட்டு அது வந்து ஒளி வீசக்கூடியதா தன்மை கொண்டதா இருக்குல்ல, அதனால பிறங்கல் அப்படின்னாலே மலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த பாட்டுல பிறங்குதுவான் தனை அப்படின்னா ரொம்ப ஒளி வீசக்கூடிய தன்மை கொண்டவனை அப்படின்னு அர்த்தம். மூர்த்தியான் தனை அப்படின்னா மூர்த்தம் அல்லது மூர்த்தி அப்படின்னா உருவத்தை குறிக்கும். நம்ம பொதுவா சொல்லுவோம்ல, மூர்த்தி சின்னது ஆனா கீர்த்தி பெருசுன்னு. உருவம் சின்னது புகழ் பெருசு. அதனால இவர் எப்பேற்பட்ட மூர்த்தி, உருவம் கொண்டவர் அப்படின்னா முற்று உற பொலிதரு அப்படின்னு வர்றது இடத்துல முழுவதுமாக அழகை கொண்ட உருவத்தை கொண்டவர் அப்படின்னா அவர் கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, லட்சணமா இருக்காரு, அப்படி அர்த்தம் கிடையாது. இப்போ பரிபூரணன், பரிபூர்ணி, பூர்ணின்னு சில பேர் பொண்ணுங்களுக்கு பேர் வைப்பாங்கல்ல, அதாவது பரிபூர்ணமான அழகை கொண்டவன் கொண்டவள், பரிபூரணன் பரிபூரணி. அதுக்கான தமிழ் சொல் நங்கை நம்பி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்பி நங்கை, நங்கைனா பெண், நம்பினா ஆண். இந்த இடத்துல அவர்களுக்கு ரொம்ப பாக்குறதுக்கே அப்படியே பேரழகு, அப்படியே எல்லாம் வசீகரிக்க கூடிய அழகு கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்கோர்ஸ் அவங்க வந்து கண்ணுக்கா ரொம்ப லட்சணமா இருப்பாங்க, பாக்குறதுக்கு அழகா இருப்பாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க அவர் முற்றூர பொலிதரு அப்படின்னு வர்ற இடத்துல எல்லா அழகும், அதாவது புறத்தழகும் சரி அகத்தழகும் சரி ரெண்டுமே ரொம்ப நல்ல குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சேர்த்து. இப்ப நம்பி நங்கைன்னு சொல்றது வந்து அவர்களுடைய குணமும் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப மிகச்சிறந்தது அப்படிங்கிற பொருள். அந்த மாதிரிதான் இங்கேயும் முற்றற பொலிதரு மூர்த்தியாந்தனை அப்படின்னா அவர் வந்து சும்மா வெளியில பாக்குறதுக்கு மட்டும் அழகா இல்ல, உள்ளேயும் அழகா இருக்காரு அப்படின்னு ரெண்டையுமே குறிக்குது. அதே மாதிரி உழையின் தோற்றமும் அப்படின்னு வர்ற இடத்துல உழை அப்படின்னா மான் அர்த்தம். ஏன்னா மான் கொம்பு, அதனாலதானே கலைக்கோட்டு முனிவன்னே அவருக்கு பேரு. அதனால உழைன்னா மான். இது ஒரு அப்பர் பாடிய தேவார பாடல்ல கூட இதே கருத்து வரும். உழை அப்படிங்கிற சொல் வரும். நான் அந்த பாட்டை படிக்கிறேன், கேளுங்க. உழையாடு கரதலம் ஒன்றுடையான் கண்டாய், ஒற்றியூர் ஒற்றியா உடையான் கண்டாய், கழையாடு கழுக்குன்றம் அமர்ந்தான் கண்டாய், காலத்திக் கற்பகமான் நின்றான் கண்டாய், இழையாடும் எண்புயத்த இறைவன் கண்டாய், என் நெஞ்சத்துள் நீங்கா எம்மான் கண்டாய், குழையாட நடமாடும் கூத்தன் கண்டாய், கோடிகா அமர்ந்துரையும் குழகன் தானே அப்படின்னு வர்ற பாட்டுல, அதாவது திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய திருக்கஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில், அந்த ஸ்தலத்துல அப்பர் பாடிய தேவார பாடல் இது. அதுல கற்பக நாயகி, அங்க இருக்கக்கூடிய கோவில்ல இருக்கக்கூடிய அம்மன் சிவன், கற்பக நாயகி கற்பக நாயகன், அந்த ஸ்தலத்துல பாடின பாடல் இது. அதுல எப்பேற்பட்ட திருக்கஞ்சனூர் அப்படின்னு வர்ற இடத்துல உழையாடு கரதலம் ஒன்றுடையான் கண்டாய், அங்க மான்களும் கழையாடு கழுக்குன்றம், அதாவது இது வயல்கள் நிறைந்த ஊருமாக இருக்கக்கூடிய இடத்தில் காலத்தி கற்பகமாக இருக்கும் சிவனே அப்படின்னு சொல்றாரு. இழையாடும் எண்புயத்த, இழைனா நூல்னு அர்த்தம், இந்த இடத்துல பூநூலை குறிக்கும். இழையாடும் எண்புயத்த, பூநூல் அசைகின்ற தோள்களை உடைய இறைவனே, நெஞ்சத்துள் குழையாட நடமாடும் கூத்தன் கண்டாய், அதாவது தன்னுடைய இது குழல் தலை முடி அப்படியே ஆடக்கூடிய அளவிற்கு கூத்தாடும் கூத்தனே அப்படின்னு பாடுறார். எதுக்கு இந்த பாட்டை உதாரணமா சொல்றேன், இதுல உழையாடு கரதலம் ஒன்றுடையான் கண்டாய் அப்படின்னு வர்ற இடத்துல எப்படி உழைன்னா மான்னு குறிக்குதோ, அந்த மாதிரி இவர் உழையின் தோற்றமும் அப்படின்னா இவர் மான், ஏன்னா மான் கொம்பு கொண்டவர் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. நல்தவம் அனைத்து ஓர் நவையிலா உருப்பெற்று இவன் அடைந்தன பிறங்குவாந்தனை, சுற்றிய சீரையும் உழையின் தோற்றமும் முற்றுற பொலிதரு மூர்த்தியாந்தனை. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.